கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். மனமகிழ்ச்சியின் ஆராதனை நாளிலே சபை கூடி கர்த்தரை ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவ ஆசீர்வாதங்கள் உங்கள் மேல் தங்கியிருப்பதாக. இந்த நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீதங்களுடைய புஸ்தகம் 23வது சங்கீதம் 5வது வசனத்தின் பிற்பகுதி. என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. பிரியமானவர்களே, கர்த்தர் நம்முடைய மெய்ப்பராய் இருக்கும் பொழுது கர்த்தருடைய கரத்திலிருந்து நாம் அநேக நன்மைகளை, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறோம். அதை நினைவு கூர்ந்து கர்த்தருடைய கிருபைகளையும் இரக்கங்களையும் நினைவு கூர்ந்து நாம் கர்த்தரை துதிக்கிறோம். கர்த்தர் தாவீதுக்கு ஒரு பந்தி ஆயத்தம் பண்ணது போல நமக்கும் ஒரு பந்தி ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்துமாவுக்கும் தேவையான எல்லா நன்மைகளையும் கர்த்தர் நமக்கு தாராளமாய் ஏராளமாய் கொடுத்திருக்கிறார். நமக்கு அவ்வப்போது தேவைப்படுகிற நன்மைகளையும் அவருடைய நித்திய காலத்துக்கு தேவையான தெய்வீக ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் நமக்கு கொடுத்து நம்மை அதிகமாக ஆசீர்வதித்திருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். சத்துருவின் வல்லமைகளை பார்த்து நாம் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. சத்துருக்களின் சதி திட்டங்களை பார்த்து கலங்க வேண்டிய அவசியமில்லை. என்று சொன்னால், சத்துருக்களுடைய தலை தாழ்த்தப்பட்டிருக்கிறது, உங்களுடைய தலை உயர்த்தப்பட்டிருக்கிறது. சத்துருக்கள் உங்களுக்கு முன்பாக மண்டியிட்டு பணிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீங்களோ சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களுக்கு ஆயத்தம் பண்ண அந்த பந்தியிலே அமர்ந்திருக்கிறீர்கள். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களுக்கு தேவையான எல்லா ஆவிக்குரிய போஜனங்களையும் வைத்து நிரப்பியிருக்கிறார். மேஜை விரிக்கப்பட்டிருக்கிறது, புசிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறது. மேஜையில் உள்ள பாத்திரங்கள் எல்லாம் நிரம்பி வழிகிறது. நம்முடைய பசியை ஆற்றுவதற்குண்டான ஆவிக்குரிய போஜனமும் தாகத்தை தணிப்பதற்குண்டான பானமும் நம்முடைய பந்தியிலே வைக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய பாத்திரம் நிரம்பி வழிகிறபடியினால் அது நமக்கு போதுமானதாக இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய பந்தியிலே நம்மோடு கூட யாரெல்லாம் ஐக்கியமாக இருக்கிறார்களோ அவர்களுக்கும் அது போதுமானதாக இருக்கிறது. கர்த்தர் உங்களுடைய தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். கர்த்தரே உங்களுடைய மேய்ப்பராய் இருக்கிறார். அதனாலே நீங்கள் தாழ்ச்சி அடைவதே கிடையாது. தாவீது சொல்லுகிறபடி நிரம்பி வழிகிற ஆசீர்வாதங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுவதுண்டு. உங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உங்களை தொடர்ந்து வரும். விசுவாசிக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். உங்களுக்குண்டான நம்பிக்கைகள் அதிகரித்திருக்கிறது. உங்களுடைய விசுவாசம் வலுவடைந்திருக்கிறது. நீங்கள் கர்த்தரையே நம்பியிருக்கிறீர்கள். கர்த்தர் ஒருபொழுதும் உங்களை கைவிடுவது இல்லை. உங்களுடைய ஆத்துமாவை கர்த்தர் தேற்றுகிறார். நீதியின் பாதையிலே கர்த்தர் உங்களை நடத்துகிறார். அதனாலே நீங்கள் பொல்லாப்புக்கு பயப்பட வேண்டிய அவசியமில்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தின் வழியாய் பயணம் செய்த பொழுது அவர்களுக்கு தாகம் உண்டாயிற்று. கர்த்தர் கன்மலையை பிளந்து அவர்களுக்கு நீரூற்றை கொடுத்தார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வனாந்தரத்திலே தாகத்தை தீர்த்தார். பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே கூட உங்களுடைய இந்த பரலோக பயணத்திலே உங்களுக்கு தாகத்தை தீர்க்கக்கூடியவராக ஆண்டவராகிய கர்த்தர் இருக்கிறார். பிரியமானவர்களே, வனாந்தரத்தில் இஸ்ரவேல் மக்கள் பிரயாணம் செய்த வருஷங்களெல்லாம் கர்த்தர் அவர்களை மன்னாவினால் போஷித்தார். கர்த்தருடைய நன்மையும் கிருபைகளும் அவர்களை தொடர்ந்து வந்தது. அதே போலத்தான் உங்களையும் கர்த்தர் பரலோக மன்னாவினாலே போஷித்து கொண்டிருக்கிறார்.
நன்மையும் கிருபையும் தொடர்ந்து உங்களை வந்து கொண்டிருக்கிறது. நித்திய ராஜ்யத்துக்கு போய் சேருகிற வரையிலும் கர்த்தர் நம்மை பட்டினி போடாமல் அனுதினமும் போஷிக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய கிருபையை நினைவு கூர்ந்து அப்படிப்பட்ட கிருபை நமக்கும் வேண்டும் என்று விசுவாசித்து அவரை சார்ந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களுடைய கரத்தை பிடித்து கொண்டு உங்களை முற்றிலுமாக வழிநடத்துகிறார். நம்முடைய வாழ்நாள் முழுவதும் கர்த்தருடைய நன்மையும் கிருபையும் தொடர்ந்து வரும். நாம் இந்த பூமியிலே ஜீவிக்கிற நாட்களெல்லாம் கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கும். இந்த பூமியிலே ஜீவிக்கும்பொழுது மாத்திரமல்ல, பரலோகத்திலே கர்த்தரோடு நித்திய காலமாய் இருக்கும் பொழுதும் அவருடைய நன்மையும் கிருபையும் நம்மை தொடர்ந்து வரும். தாவீது பரலோகத்தை கர்த்தருடைய வீடு என்று சொல்கிறார். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாக நிலைத்திருப்பேன் என்று தாவீது சொல்கிறார். விசுவாசத்திலே அறிக்கை பண்ணுகிறார். இதைத்தான் யோவான் 14:2 ஆண்டவராய கர்த்தர் சொல்கிறார், என்னுடைய பிதாவின் வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அவைகளிலே ஒன்றை நான் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணுகிறேன். ஆயத்தம் பண்ண பின் நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படியாக உங்களை என்னிடத்தில் சேர்த்துக்கொள்வேன், திரும்பி வருவேன் என்று சொல்லியிருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய பிள்ளைகள் எல்லோரும் கர்த்தருடைய வாசஸ்தலங்களை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். நித்திய காலமாக அந்த வாசஸ்தலங்களை நாம் தங்கியிருக்கப் போகிறோம். அதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? கிருபை நம்மோடு கூட இருக்கட்டும். ஆமேன், ஆமேன்.